What is going to happen in the world? உலகத்திலே என்ன நடக்க போகிறது? Number one, முதலாவது the new birth. புதிய பிறப்பு. The antichrist government will rise up now very soon. அதிசீக்கிரத்தில் இப்பொழுது அந்தி கிறிஸ்துவின் அரசாங்கம் உலகத்திலே வெளிப்படத் தொடங்கும். It's no more in the future. இனி அது எதிர்காலத்தில் எப்பொழுதோ என்று காத்திருக்க முடியாது. That is going to be, that's another new birth. இது மற்றுமோர் புதிய பிறப்பாகும். In Daniel chapter 9 verses 24 to 27, தானியேல் 9ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை உள்ள வசனங்களிலே the prophet Daniel was shown a 70 weeks of prophecy. தானியேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு 70 வார தீர்க்க தரிசனத்தில் காண்பிக்கப்பட்டன. Do you remember what is the sign of a number that God showed us early this year? இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே தேவன் நமக்கு அடையாளமாக எந்த இலக்கத்தை காண்பித்தார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? What? It's the year of the 70. 70வது வருஷம் என்பதுதான் காண்பித்தார். சரிதானா? Now look at the prophecy of Daniel. தானியேல் தீர்க்க தரிசனத்தை பாருங்க. It's 70. 70 தான். If you read verse 24, 24வது வசனத்தை it says படித்தால் 70 weeks are determined for your people. உன் ஜனங்கள் மேல் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. See the word, the number 70 is there. 70 என்ற எண்ணை பாருங்கள். I was amazed when the Lord showed me this scripture today. இன்று கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை காட்டிய பொழுது நான் ஆச்சரியம் அடைந்தேன். Again you see the word number 70. மீண்டும் 70 என்ற இலக்கத்தை பார்க்கிறீர்கள். Now if you read at verse 27, 27வது வசனத்தை படித்தால் then he shall confirm a covenant with many for 1 week, but in the middle of the week he will bring an end to sacrifice and offering, and on the wing of abomination shall he be one who makes desolate, even until the consummation which is determined is poured out on the desolate. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். Now look at the first sentence in verse 27. 27வது வசனத்தின் முதல் வாக்கியத்தை பாருங்க. He shall confirm a covenant with many for 1 week. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. This speaks about the Antichrist making a peace treaty between Israel and Palestine. இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையே அந்தி கிறிஸ்து சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்துவதை இது குறிக்கிறது. Now I am going to show you something very interesting. மிக சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். In Revelation chapter 12 verse 3 and 4, வெளிப்படுத்தல் 12 3 4 வசனங்களிலே you will read of the dragon with 7 heads looking to devour the woman. 7 தலைகளை உடைய வலு சர்ப்பம் அந்த ஸ்திரீயை விழுங்குவதற்கு வகை தேடிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். What does that signify? அது எதற்கு அடையாளமா இருக்கிறது? It is the coming Antichrist one world government that will be over the whole world. முழு உலகத்தின் மீதெங்கும் இருக்க போகிற அகில உலகளாவிய அந்தி கிறிஸ்துவின் ஒரே அரசாங்கத்தை தான் அது குறிக்கிறது. So they will now turn their attention towards the church and towards Israel. ஆகவே இப்பொழுது அவர்கள் தங்கள் முழு கவனத்தையும் திருச்சபைக்கு நேராக இஸ்ரவேல் தேசத்துக்கு நேராக திருப்புவார்கள். Now when God raises up a company of Moses and Elijah in the world, உலகத்திலே தேவன் மோசேயின் கூட்டத்தாரையும் எலியாவின் கூட்டத்தாரையும் ஒரு பெரிய சேனையாக உலகமெங்கும் எழுப்பும் போது, and in Israel the 2 witnesses will come. இஸ்ரவேல் தேசத்தில் 2 சாட்சிகள் வருவார்கள். Revelation chapter 11 verses 3 to 11. வெளிப்படுத்தல் 11 3 முதல் 11 வசனம் வரை. Now how long will the 2 witnesses do their ministry? எதுவரைக்கும் இந்த 2 சாட்சிகளும் தங்கள் ஊழியத்தை செய்வார்கள்? Revelation chapter 11 verse 3 says, வெளிப்படுத்தல் 11 3 சொல்கிறது, their ministry is for 3.5 years. அவர்களுடைய ஊழியம் 3.5 வருஷத்திற்கு இருக்கும். There's something very interesting here. இங்கே சுவாரஸ்யமிக்க ஒன்று இருக்கிறது. After the woman has given birth to the child, அந்த ஸ்திரீ பிள்ளையை பிரசவித்த பின்பு the dragon will go to persecute the woman. வலு சர்ப்பம் அந்த ஸ்திரீயை துன்பப்படுத்தும்படி போகிறது. But God will give the woman
two great wings. ஆனால் தேவனோ அந்த ஸ்திரீக்கு 2 பெரும் கழுகின் செட்டைகளை கொடுக்கிறார். She will be in hiding. அவள் போய் மறைந்திருப்பாள். For how long? எதுவரைக்கும்? Revelation 12:14 says, வெளிப்படுத்தல் 12:14 சொல்கிறது, for 3.5 years. 3.5 ஆண்டுகளுக்கு மறைந்திருப்பாள். So which means, அப்படி என்றால் during the ministry of the two witnesses, அந்த 2 சாட்சிகளின் ஊழிய நாட்களின் போது, which is a period of 3.5 years, ஏறக்குறைய 3.5 ஆண்டு காலகட்டம் அது, the dragon will just look at them. இந்த வலு சர்ப்பம் அவர்களை பார்த்து கொண்டேதான் இருப்பான். Not only look at them, அவர்களை பார்க்கிறது மட்டுமல்ல, the Antichrist government all over the world, they will just look at you. உலகம் முழுவதும் ஆட்சி செய்யும் அந்த கிறிஸ்துவின் அரசாங்கம் உங்களை நோட்டமிட்டு கொண்டே இருப்பார்கள். For 3.5 years, they cannot touch you. 3 வருஷத்துக்கு உங்களை அவங்க சீண்ட முடியாது. During the 3.5 years, you will preach the gospel of the kingdom all over the world. அந்த 3.5 ஆண்டு நாட்களின் பொழுது நீங்கள் உலகம் முழுவதும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தாராளமாய் பிரசங்கிக்கலாம். Great signs and wonders will be done. மிகப்பெரிய அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும். Antichrist government cannot touch you. அந்த கிறிஸ்துவின் அரசாங்கத்தால் உங்களை தொடவே முடியாது. Be hidden. நீங்கள் மறைக்கப்பட்டிருப்பீர்கள். During the 3.5 years, அந்த 3.5 ஆண்டுகளின் போது something else will be happening. இன்னும் ஏதோ ஒன்று நடக்கும். The introduction of the mark of the beast. மிருகத்தின் முத்திரை தடபுடலாய் அறிமுகப்படுத்தப்படும். It will be introduced as something very good. ரொம்ப பிரமாதமான நல்லதை போல மக்களுக்கு அது அறிமுகமாகும். I tell you one truth. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? All over the world, many governments are now making plans உலகம் முழுவதும் அநேக அரசாங்கங்கள் இப்பொழுது திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். that by the year 2020, 2020 ஆண்டுக்குள் they will all become cashless. அவர்கள் அனைவருமே பணமற்ற சமுதாயமாய் மாறிவிட வேண்டுமா? So nobody will carry notes or coins anymore. யாருமே இனி தங்கள் கையில் ரூபாய் நோட்டுகளையோ நாணயத்தையோ தூக்கி சுமக்கவே முடியாத நிலை. All payment will be by Paytm. எல்லா பண பரிவர்த்தனைகளும் டிஜிட்டல் முறையில் செலுத்தப்படும். They are going to develop one system that the whole world can use. முழு உலகமும் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வழிமுறையை சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க போகிறார்கள். Now in India we have Paytm. இப்பொழுது இந்தியாவிலே பேடிஎம் என்று இருக்கிறது. In China they have another system. சீனாவில் வேறொரு வழிமுறையை கையாளுகிறார்கள். In Malaysia they have another system. மலேசிய தேசத்தில் வேறொரு திட்டம் கையாளப்படுகிறது. In New Zealand they have another system. நியூசிலாந்து நாட்டிலே வேறொரு முறை கையாளப்படுகிறது. Each nation have their own system now. ஒவ்வொரு தேசத்தாரும் அவரவர்கள் தங்கள் சொந்த பயணத்துக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். But listen now. ஆனா இப்ப கவனிங்க, Each nation has one system. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்கிறது. So now after the 3.5 years, ஆனால் இப்போது இந்த 3.5 ஆண்டுகளுக்கு பின்பு all the different systems will be joined to make one world system. உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பல பல்வகையான வழிமுறைகள் அனைத்தும் உலகளாவிய ஒரே முறையாக மாற்றி அமைக்கப்பட்டுவிடும். Now there is only one troublemaker group. இப்போ பிரச்சனை பண்ற ஒரே ஒரு கூட்டம் தான் இருப்பாங்க. Because everybody would have taken the mark ஏன்னா எல்லாரும் மிருகத்தின் முத்திரையை வாங்கி இருப்பாங்க. except one group. ஒரே ஒரு கூட்டத்தாரை தவிர. Who is that? அந்த கூட்டத்தார் யார்? Who is that? அது யார்? Show me your right finger. உங்க வலது விரலை காட்டுங்க. Point at your nose. உங்க மூக்கு நேரா நீட்டுங்க. Say it's me. நான் தான் அதுன்னு சொல்லுங்க. It's me. அது நான் தான். You are the troublemaker. நீங்க தான் இப்போ தலைவலியா இருப்பீங்க. So now the dragon will turn its attention on you. இப்பொழுது வலு சர்ப்பத்தின் முழு கவனத்தையும் உங்கள் பக்கம் திருப்பும். Because you are the last people now. ஏன் இப்பொழுது மீந்திருக்கிற கடைசி கூட்டத்தார் நீங்கள் தான். In the early stage it was voluntary. ஆரம்ப நிலத்திலே நாட்களிலே அது தன்னார்வலர்களாய் இருந்தது. But now it will be force. இப்பொழுதோ அது கட்டாயமாய் திணிக்கப்படும். So now this is already been prepared all over the world. ஏற்கனவே இதற்கான ஆயத்தங்கள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றன. That is why I determine in my heart. அதனால் தான் என் இருதயத்தில் நான் உறுதி பூண்டிருக்கிறேன். Since God has revealed these things to us, இவைகளை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் it is our calling to warn the world about the mark of the beast. வரப்போகிற மிருகத்தின் கொடூரமான முத்திரையை குறித்து உலகம் முழுவதையும் எச்சரிக்க வேண்டிய பணி நம் கடமையாகிறது. That is why our next movie is entitled The Mark of the Beast. அதனால் தான் நம்முடைய அடுத்த திரை காவியம் மிருகத்தின் முத்திரை என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. I have done extensive research about how
this system is now taking place all over the world. உலகம் முழுவதும் இப்பொழுது இந்த வழிமுறை எப்படி ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது என்பதை குறித்த விவரமாய் ஆழமான தெளிவான ஒரு முழு ஆராய்ச்சியும் செய்திருக்கிறேன். So the hero in our next movie will go around the world. ஆகவே நம்முடைய அடுத்த திரைக்காவியத்தின் கதாநாயகன் உலகம் முழுவதும் வலம் வருவார். Anybody wants to be hero? யாராவது கதாநாயகனா இருக்க முன் வரீங்களா?